இரக்கம் பாராட்டுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர், உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர். எந்த தீங்கினாலே அந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னாரோ, அவர்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது அந்த உபவாசத்தின் பலனாக, தேவனை நோக்கி கெஞ்சினதின் பலனாக கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன அழிவை அனுப்பாதவர்களுக்கு அவர்களை அவர் மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு மீட்டுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவரை குறித்து நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கூக்குரல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே கூக்குரல் எடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? நல்ல நல்ல ஆபீசர் வேலையா செய்து கொண்டிருந்தார்கள். பரிணாமம் யாத்திராகமம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம், யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் அல்லது முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கப்படும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணை நாளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். 14ஆம் வசனம், சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் செய்த வேலை என்ன தெரியுமா? செங்கல் அறுக்கிற வேலை, சாந்து சுமக்கிற வேலை, சுருக்கமாக நமக்கு விளங்குற மாதிரி சொன்னால் கொத்தனார் வேலை, சித்தார் வேலை, எந்த இன்டர்வியூ இல்லாமல் சுலபமாக கிடைத்த வேலை இந்த வேலை. நான் திருவில்லிபுத்தூரில் வேலை பார்த்த பொழுது அதற்கு எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில், சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் சீனியாபுரம் என்று ஒரு பகுதி உண்டு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே எந்த பிரயாசம் எடுக்காமல் உடனடியாக பையன்கள் எல்லாம் வேலைக்கு போய் விடுவார்கள். என்ன வேலைக்கு? கொத்தனார் வேலை. நான் ஒரு பையனை சந்தித்தேன். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் கொத்தனார் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் கொத்தனார் வேலைக்கு போனேன் சார். கொஞ்ச நாட்கள் கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதே வரையே 11, 12 படித்த பெண்களும் அங்கே சித்தார் வேலைக்கு தான் வருகிறார். ஒரு சித்தார் வேலை பார்க்கிற 11ஆம் வகுப்பு படித்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன். இப்பொழுது 2, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்டர்வியூக்கே போகாம கிடைக்கிற வேலை கொத்தனார் வேலை சுலபமா கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கஷ்டமான வேலைகளை அவர்கள் செய்தார். சுமை சுமக்கிற வேலை, பட்டணங்களை கட்டுகிற வேலை, கட்டுமான வேலை, பயங்கர கொடுமைப்படுத்தப்பட்டு இதோ இந்த உலகத்திலே கசப்பும் நிந்தையும் நிறைந்த ஜனங்களாக எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார். அவர்களுடைய வேலைகளை நிமித்தம் அவர்கள் மிகுதியாய் கூக்குரலிடுகிறவர்களாய் காணப்பட்டார். 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். 3ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் எழுதுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டமான வேலைகளை செய்கிற பொழுது தங்களை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஆராதனைகளுக்கு வருகிற பொழுதும், கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிற பொழுதும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு, நன்றாக வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு தெய்வத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமே, அப்படி அலங்கரிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடையாது. முடிந்த உடனே அவர்கள் சாந்து சுமக்கிற வேலைக்கும், செங்கல் அறுக்கிற வேலைக்கும், சுமை சுமக்கிற வேலைக்கும் புறப்பட்டு போய்விடுவார்கள்.
பவுடரை பூசுகிறதற்கும் ஸ்னோவை பூசுகிறதற்கும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் நீண்ட நேரம் ஆகா வயலிலே பாட போகிறோமே நன்றாக அலங்கரித்துக் கொண்டு போவோம் என்று சொல்லி நம்முடைய தங்கைமார்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு எடுத்துக்கொண்டார்களோ அப்படியெல்லாம் நேரம் செலவழிக்கிறதற்கு இந்த கடினமான வேலை செய்கிறவர்களுக்கு நேரம் போதாது. கஷ்டமான வேலை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே அலங்காரங்கள் ஏன் மாடுகளின் ஊடே போகிறவருடைய வாழ்க்கையிலே தலைத்து முடிக்கிறது ஏது சிங்காரம் ஏது அவருடைய வாழ்க்கையிலே இதோ அங்கே தங்களை அலங்கரித்துக் கொள்ள நினைத்தாலும் அலங்கரித்துக் கொள்ளாதவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் ஆண்கள் அநேகர் தானி வைத்துக் கொண்டு அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்ட நிலைமையில் பரிதாபகரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேசத்திலே அடிமைகளை போல நாங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறது யார், எங்கள் கூக்குரலை கேட்கிறது யார்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கூக்குரல் எடுக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் கூக்குரலை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.